இது வந்து கிளாசிக் 350, இது வந்து மீட்டியோ 350ன்னு சொல்றது. இது வந்து கிளாசிக் 350. ஓகே. கலர் வந்து எமரல்ட் கிரீன்னு சொல்றது. இப்போ கூகுள் மேப்பில் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் கூகுள் மேப் பார்க்கலாம். லொகேஷன் இதுலேயே டிரெக்ஷன்ஸ் எல்லாம் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ரோயல் என்ஃபீல்டுன்றது வந்து மிக மிக குறைவாக அந்த முந்தி ஜமகாசு தான் நினைக்கிறேன். இதை பாருங்க அப்படி இருக்காங்க. அது 2.6 மில்லியன். ஓகே. இது மிச்சம் எல்லாமே 5 மாடல்ஸ் வந்து 2.55 மில்லியன். ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேரை சொல்லி இங்கே என்ன விஷயம் நடக்குது, நீங்கள் என்ன விஷயத்துக்கான இந்த பைக்கெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்கன்ற பற்றி சொல்லுங்கள். இந்த பேர் வந்து ஆராதனன். ஓகே. எங்களோட கம்பெனி பேர் வந்து மைல்வன் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் செகண்ட் ரோயல் என்ஃபீல்டு ஆத்தரைஸ் டீலர்ஸாக இருக்குது. முதலாவது வந்து கொலம்போவில் பாமக்கடையில் இருக்குது முதலாவது ஆத்தரைஸ் டீலர்ஷிப். அடுத்த ஸ்ரீலங்காவில் இது 2வது டீலர்ஷிப். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வந்து எக்ஸிபிஷனுக்கு இருந்தாலும் கொண்டு வந்து நாங்கள் இந்த பைக்ஸு. என்ன வாகனங்கள் நிற்கிது, என்ன பைக் நிற்கிது? எங்கிட்ட வந்து 6 மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடல்ஸ்லையும் கிட்டத்தட்ட 7-8 கலர் வேரியன்ஸ் இருக்குது. இது வந்து கிளாசிக் 350, இது வந்து மீட்டியோ 350ன்னு சொல்கிறது. அதை விட எங்கள்கிட்ட கோவன் கிளாசிக் 350 இருக்குது. அதான் இருக்கிறதுல அது 2.6 மில்லியன். ஓகே. இது மிச்சம் எல்லாமே 5 மாடல்ஸ் வந்து 2.55 மில்லியன். மீட்டியோ 350 2.5 மில்லியன். பட் ஹண்டர் 350 இருக்குது 2.5 மில்லியன். 440cc ஸ்கிராம்பிளர் வந்து இருக்கு, அதுவும் 2.55 மில்லியன். மற்ற கோன் கிளாசிக் 350 தான் 2.6 மில்லியன். ஓகே. இப்போ இதில் எல்லாம் வாகனமே ரெஜிஸ்டர்ட் வாகனமா இல்லை என்ன சொல்லுங்கள்? எங்கள்கிட்ட வரைக்கும் இது வந்து டெஸ்ட் டிரைவ் கொண்டு வந்தது. மிச்சம் எல்லாமே நம்பர் பிளேட் இருக்கு. அது வந்து நம்பர் பிளேட்டோட இருக்கிறது. இது நம்பர் பிளேட் இல்லை. ஓகே. இது நாங்கள் கொள்முதல் நீங்கள் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி வச்சிருக்கோம். மற்றது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்க உங்களோட இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட பேரில் வந்து பிராண்ட் நியூ தான் வருது. செகண்ட் ஹேண்ட் இல்லை, ரீகண்டிஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்கள். எங்கே தயாரிக்க ரோயல் என்ஃபீல்டு வந்து இப்போ எங்கே மேட் பண்ணுறது? இது வந்து இப்போ இந்தியாவில் தான் வருது அண்ணா. ஓகே. சென்னையில் இருந்தாங்க, இப்போ மாற்றிட்டாங்கண்ணா. ஓகே. ரோயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி பைக்குன்றதை புல்லட்னு சொல்லுவாங்க. என்ன ரோயல் என்ஃபீல்ட்னா புல்லட் ஒரு பயங்கர கிரேசியான நிறைய இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரோயல் என்ஃபீல்டுன்னா ஒரு கெத்து மாதிரி ஒரு கௌரவம் மாதிரி எப்படி வருவாங்க. என்ன படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வாகனம் இப்போ இங்கே வந்து இதுக்கு ஃபேஸ்புக் பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபேன்ஸ் பேஸ் கிளப்புகள், ரோயல் என்ஃபீல்டு வச்சுக்க குரூப்புகள் அந்த மாதிரி நிறைய இருப்போம். ஸோ ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ரோயல் என்ஃபீல்டுன்றது வந்து மிக மிக குறைவாக அந்த முந்தி ஜமகாசு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதை பயங்கர குறைவாக இப்போ ரீகண்டிஷன் வாகனத்தையே 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்லி கட்டி எடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற வாகனங்கள் எல்லாமே பிராண்ட் நியூ வாகனம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரோயல் என்ஃபீல்டுனா புல்லட்னு வந்தாக்கே நீங்கள் பெட்ரோலை பற்றி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து அப்படி பெருசாக பாவிக்காது. 35 லிட்டருக்கு 35 தான் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்காது. இது வந்து புல்லட்டுக்கு ஒரு ஸ்டைலிஷான வண்டி. அது வந்து ஒரு ஒரு பயங்கர கிரேசியான ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இதுன்ற ஒரு ஒரு லவபுளான இந்த பைக்கிங் அவங்களுக்கு உள்ள உணர்வு வந்து தெரியும். சரி வாங்க பர்சனலாக போய்ட்டு ஒவ்வொரு பைக்குக்கு என்ன சிசி என்ன மாதிரி இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஓகேண்ணா. இதில் இருக்க இந்த வாகனத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஹெட்லைட் இது வந்து கிளாசிக் 350. ஓகே. கலர் வந்து எமரல்ட் கிரீன்னு சொல்கிறது. ஓகே. 350cc பைக், பிராண்ட் நியூ. என்ன விலை போகுது? இது 25,50,000. 25,50,000 பரவாயில்ல. ரேக்க விலை இல்லாத என்ன விலை போச்சு வாங்க. இது 350cc ஆனா 350cc கிளாசிக். இதில் அந்த மெட் கலரில் க்ரீன் ஒன்று முந்தி வந்துச்சு, அது இருக்கா இப்போ? அது வந்து பழைய மாடல்ஸ்லாம் மாறுது. பழைய மாடல் கனகாலங்கன்னு அந்த பைக்கு. ஓகே. அடுத்த இங்கால இது வந்து டெஸ்ட் டிரைவ் தான் நிற்குதா, நம்பர் பிளேட் இருக்கு. இது ரெஜிஸ்டர் பண்ணல. இன்ஜினை பற்றி இந்த வாகனத்தின் சிஸ்டத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள். இது வந்து 350cc மீட்டியோ 350. இந்த கலருக்கு பேர் ஸ்டெல்லா மெரின் ப்ளூ. இது வந்து கொஞ்சம் கூட க்ரூசர் ஸ்டைலானது. ஓகே. இதில் என்னென்ன விஷயமான இருக்குது? இதில் கிலோமீட்டர் நியூட்டன் பேட்டரி காட்டு. இது என்ன சாதனங்கள்? இப்போ இதில் நீங்கள் இப்போ கூகுள் மேப்பில் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே. கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் கூகுள் மேப் பார்க்கலாம். லொகேஷன் இதுலேயே டிரெக்ஷன்ஸ் எல்லாம். அதாவது எந்த பக்கம் திரும்ப எழுத்துல வருமா இல்லை மேப்லேயே வரும்? மேப்பில் வரும். வா ஃபோன் ரோயல் என்ஃபீல்டு ஆப் இருக்குது, கனெக்ட் பண்ணால் மேப்பில். ஓகே. ஓகே. கூட இப்போ எல்லாம் சைடில் பேர்கள் வரும். இந்த பக்கத்தில் போடுவாங்க, அந்த பக்கத்தில் போடுவாண்டு. நைஸ். இது என்ன விலை என்ன சொன்னீங்க? இதுவும் 25,50,000. 25,50,000. என்னங்க சாயல் சிஸ்டம் இருக்கு. நைஸ். என்ன டிஸ்பிளே தானேண்ணா? எவ்வளோ பெட்ரோல் எப்படி மேலே இருக்கும் டேங்கில்?
டேங்க்ல வந்து 13 லிட்டர் இருக்குது. 13 லிட்டர். ஃபைன் பெருசாக இருக்கு நான் இதை பார்க்க. ஓகே, சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்கணும். பயங்கர லுக் வைஸாக செம்மையாக இருக்குது பார்க்கையா. சீட் அகலங்கள் பின்னுக்குள்ள இதெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. இதுன்ற பெட்ரோல் வேணும்னா 15 லிட்டர் 13 லிட்டர் 13 லிட்டர் லிட்டருக்கு 35 கிலோமீட்டர் பாவிக்கும். முன்னுக்கும் பின்னுக்கும் டிஸ்க் பிரேக் வருது. நைஸ். இது பின்னுக்கு அப்படியே டிஸ்க் பிரேக் தானே. ஓகே, டிஸ்க் பிரேக் வருது. பயங்கர லுக்காக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்துங்க. எப்போவுமே சொல்கிறது பெரிய காசு கூட நேரில் வரணும். இது என்ன பைக் அண்ணா? இது வந்து கிளாசிக் 350. இது கன் கிரே கலர். ஓகே, என்ன கன் கிரேயா? என்ன பேர், என்ன கலர்? கன் கிரே. கன் கிரே. ஓகே, 3 கலரில் இருக்கண்ணா. ஹொப்பர் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹொப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. சிக்னல்கள் புல்லட் இதை பாருங்கள் அப்படி இருக்காங்க. டிஸ்பிளே பின்னுக்கு டிஸ்பிளேக்கு இருக்குது. முன்னுக்கு டிஸ்பிளே பின்னுக்கு டிஸ்பிளே. வேறு என்ன இருக்குது? 2 டிஸ்பிளேக்கு திறப்பு இல்லை எனக்கு. இது கீழோடம் இதுலேயும் அதே மாதிரி மேப்பர் வருமா? இதே டைம் வருமா? ஓகே, இது மீட்டர், இது பெட்ரோல் டேங்க், அதே கலர்லாம். என்ன விலை நான் சொல்கிறீங்க? அதே விலை 25,50. நான் ஒவ்வொரு வீடியோவும் கட் பண்ண இப்படி தான் கேட்பாங்க. யோசிக்க டிக்டாக்ல போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வீடியோ ஒன்றுக்கு சொன்னால் அடுத்தக்கு ப்ரைஸ் வராது. அப்போ அது இதே மாதிரி தான் என்ன கேட்டு கொண்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக தான் சொல்லுங்கள். இதெல்லாம் என்னது பட்டன்கள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இருக்கும்? இது வந்து ஹெட்லைட். இதான் வந்து ஸ்டார்ட். இப்படி பண்ணிவிட்டு ஓகே. இதில் ஸ்டார்ட் பண்ணுறது இதா? ஓகே, கீழ் ஸ்விட்ச். ஓகே, சவுண்ட் தான் ஆற்றலாம் இருக்கு. இதே மாதிரியே கிடக்கு. சரி, இதை தாண்டி இப்போ இந்த 3 நாளை தாண்டி உங்களை சந்திச்சு எடுக்கணும்னு சொன்னால் அப்படி எடுக்கலாம். எங்களோட ஷோரூம் வந்து ஐஎஸ்சி பெட்ரோல் ஸ்டேஷன், ஏனாண்டூர்ல ஐஎஸ்சி பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. அதில் திரும்பி கச்சேரி ரோட்ல கச்சேரி ரோட் இருக்கு. ஓகே, சோமசுந்தரம் அவென்யூல ஏனாண்டூர்ல திரும்பி ரைட் சைடில் 4வது பில்டிங் இருக்கு. புதுசாக தான் இருக்கா? புதுசாக தான். சரி, ஓகே. அங்கே என்னென்ன பைக்குகள் இருக்கு? இந்த 3 நாளையில் வேறு பைக்கில் இருக்கு. அங்கே வந்து எங்கள்கிட்ட மீட்டியோரில் 5 பால் ஆரஞ்சுன்னு சொல்லி கலர் இருக்கு. இதில் ஃபுல் பிளாக் இருக்கு, இந்த கலர் இருக்கு, இந்த கலர் இருக்கு. அதோட கமாண்டோ சேனன்னு சொல்லி அது ஒரு ஆர்மி மிலிட்ரி கலர் மாதிரி இருக்கும். ஓகே, அதில் ஹண்டர் இன்னொரு மாடல் இருக்கு. அதுலேயும் ஒரு கலர் இருக்கு. அதை விட நீங்கள் என்ன பைக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கலர் வேரியன்ஸ் கிட்டே இருக்கு. என்ன பைக்குன்னு சொன்னாலும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணீங்கன்னு சொன்னால் 40 days. வாரண்டியில் என்ன மாதிரி வாரண்டி? வாரண்டி வந்து 2 years வாரண்டி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 சர்வீசஸும் ஃப்ரீ. இருக்கா? இதுக்கு பிரத்யேகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, மற்றது வந்து எங்கள்கிட்ட எடுக்கிற பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே ஜெனுவின் ஒரிஜினல் அக்சசரிஸ். ஓகே, அதுக்கும் பார்ட்ஸுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கு பார்ட்ஸ் பொறுத்து. ஓகே, வேறு விஷயம் நீங்கள் சொல்லி கொடுங்க இந்த தருணத்தில். வேறு என்ன விஷயம்? இப்போ எல்லா மாடல் வேறு பைக்கள் மாதிரி நாங்கள் எல்லா மாடல்ஸும் ஒரு பைக் 25,000 கிட்டத்தட்ட 40 வேரியன்ஸ் இருக்கு. அவ்வளோ நாங்கள் அப்படியே லைனில் கொண்டு வந்து அடக்கி விட்டு எடுக்கிறது ஸ்பேஸும் காணாது. உண்மையிலே எங்கேயுமே கஷ்டம். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத குறிப்பிட்ட நாங்கள் டக்குன்னு போகிற பைக்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். அது மாதிரி நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா MILE1.com எங்களோட வெப்சைட். அதில் போய் நீங்கள் எந்த கலர் வேரியன்ட் சூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் எங்கே இருந்தாலும் ஒரு பைக்கை பார்த்து கலர் செலக்ட் பண்ணி கொண்டு நீங்கள் ஸ்டோர் ரூமுக்கு வந்தால் நீங்கள் எடுத்துருவீங்க. புக் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம். எவ்வளோ நாள் சரி நான் புக் பண்ண 45 days. எவ்வளோ காசு நான் கட்ட வேண்டி வரும்? ஃபர்ஸ்ட்டாக 500,000 ப்ரீ புக் பண்ணி. ஓகே, அதே மாதிரி நான் லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி கிளாசிக்கல் பைக் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் பொறுத்து 40% கட்டணும். 40% கட்டணும். 60% கட்டணும். 40% லீசிங்காக எடுக்கலாம். ஓகே, நான் நன்றி. இவ்வளோ தகவலை தந்ததுக்கு பொறுமையாக இந்த சவுண்டு கதைக்கிறதே பெரிய விஷயம். தேங்க்யூ, பாய். நன்றி.